சோழர் கால கல்வெட்டுகளில் ஜெயந்தாஷ்டமி இன்னைக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஜெயந்தாஷ்டமிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா வீரராஜேந்திர சோழன் காலத்தில் 5ஆம் ஆண்டில் திருமுக்கூடல் கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. அந்த காலத்தில் இந்த ஜெயந்தாஷ்டமி அப்போ அரிசி, பொரிக்கறி, பருப்பு பயிறு, புழுக்கு கறி, மிளகு, உப்பு, தயிர், அடைக்காய், வெற்றிலை, அப்பம், நெய், சர்க்கரை, சீரகம், வாழைப்பழம் இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஜெயந்தாஷ்டமி அன்னைக்கு, அதாவது இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ராமர், லக்ஷ்மணன், அதேமாரி வராகமூர்த்தி எல்லா சாமியும் இருந்திருக்காங்க. கிருஷ்ணனும் இருந்திருக்கிற அந்த கிருஷ்ணனுக்காக ஜெயந்தாஷ்டமி அங்கே கொண்டாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மொத்தமாக சேர்த்து எவ்வளோ நெல் இந்த இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 3 களம் 6 நாழி 1 உரி நெல். இது எல்லாம், அதாவது இந்த அப்பம் இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே செய்கிறதுக்கு நெல் வழங்கப்பட்டிருக்கு மன்னரோட்டேருந்து. 294.5 படி நெல். இந்த கல்வெட்டு எதை குறிக்குன்னா மருத்துவமனை கல்வெட்டு. அதை நம்ம வருங்காலத்தில் சொல்லுவோம், இன்னும் ஒரு வாரத்தில் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கல்வெட்டு. இதில் ஜெயந்தாஷ்டமி பற்றி